இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டிசைன் நாட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். உண்மையிலேயே இந்த நாட் வந்து சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பீஸ் எடுக்கணும். 3 இன்ச்சில் வந்து 2 பீஸ் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஒன் சைடு நம்ம மடக்கலாம். இந்த சைடு மடக்கிட்டு அப்படியே வந்து இந்த சைடு மடக்கலாம். இந்த 2 சைடு மட்டும் மடக்குங்க. 4 பக்கம் மடக்க வேணாம். இந்த 2 பக்கம் மட்டும் மடக்கிட்டு அதே மாதிரி இதையும் மடக்கிக்கலாம். இது எந்த அளவு இருந்துச்சோ அதே மாதிரி இது 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதையும் அந்த 2 சைடும் மடக்கிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஈஸியான முறையில், அதையும் போய் பாருங்கள். இப்போ 2 பீஸையும் நம்ம 2 பக்கெட் மட்டும் அடித்து வச்சுட்டோம். இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதை எப்படி அடிக்கலான்றதை பார்க்கலாம். இந்த 2 பீஸையுமே நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ நம்ம தையல் போட போகிறோம். இப்போ 2 பீஸையுமே கரெக்டாக வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. 2 சைடுமே நம்மளுக்கு ஈவனான அளவு இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இதை எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் எடுத்துட்டு இப்போ இந்த சைடு நம்ம அதை வைக்கணும். அந்த மடி பக்கத்தில் வைக்காமல் நம்ம மடிக்காத பக்கத்தில் இந்த இதை ஒரு லைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நிற்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ இன்னொரு பீஸை நம்ம அதில் கனெக்ட் பண்ணி அடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல நான் அடிக்கிறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். இப்போ இந்த சைடில் இருந்து நம்ம 2 பக்கம் நம்ம தைக்காமல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 பக்கட்டும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 2 சைடுமே நம்ம ஏற்கனவே வந்து அடிச்சிட்டோம். இப்போ தையல் போடாத பக்கத்தில் இந்த மாதிரி 2 சைடு மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு வேஸ்ட் துணியை வச்சு இதில் நம்ம தைக்க போகிறோம். உங்களுக்கு பஞ்சு கிடச்சிச்சு அப்படின்னா பஞ்சு வச்சிங்க அப்படின்னா இன்னும் அது பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த பிட்டு துணியில் வந்து நம்ம கட் பண்ணி அதை உள்ள கூடிய வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வேஸ்ட்டு கிளாத் நிறைய நம்ம கட் பண்ணி போட்டிருப்போம். அதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிசைனை இப்படி தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு டிசைன் வந்து அதிலே ரெடி பண்ண போகிறோம். ஒரு குட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு நீளம் தேவையோ ஒரு குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.5 இன்ச்சு உயரம் 2.5 இன்ச்சு அகலம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எப்பயுமே நாட்டுக்கு எப்படி நம்ம தச்சு திருப்புவோமோ அந்த மாதிரி இதை நம்ம தச்சு திருப்பிக்கலாம். அதில் இன்னும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 பீஸ்லையுமே நம்ம குட்டி குட்டி நாட்டை வச்சு சேமான அளவுகளில் நம்ம தச்சு திருப்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 3 பீஸுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இந்த 3 பீஸையுமே நம்ம ஒன்றா வச்சுட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றக்காக நான் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்திருக்கேன். பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக போட்டால் உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் இருக்க
பீஸ் மட்டும் கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேமாக வச்சுட்டு இதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இதில் கொஞ்சம் துணி வந்து உள்ளே கூடி நம்ம திணிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து லைட்டாக நம்ம ஓரளவு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இருக்க துணியெலாம் நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு இந்த 2 பக்கம் நம்ம தையல் போடாமல் இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தையல் போட்டோம் அப்படின்னா இந்த நாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த சைடு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த 4 பக்கத்துமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும். 4 பக்கத்தும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அமுக்கு தையல் மாதிரி நம்மளுக்கு சேமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து நாட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு பிகினர்ஸ் கூட பார்த்தோன்னே இந்த டிசைன் வந்து தைச்சிடலாம். இப்போ பிசல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய தச்ச ப்ளவுஸில் டிசைன் ப்ளவுஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம். சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கு பின்னாடி கூட நிறைய டிசைன் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் இருக்கும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல புரியலையோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா இப்போ எந்த இடத்துல புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.